அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்குள்ள போறதுக்கு முன்பதாக நேற்று சாயங்காலத்திலிருந்து தேவன் அன்பான குடும்பத்தை குறித்து நான் ஜெபம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு விஷயத்தை எனக்கு அவர் வெளிப்படுத்தினார். அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாருமே தேவனால நீங்க ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞான ஸ்நானம் பெற்று இன்று நீங்க திருப்தியா இருக்கீங்க. ஆனால் 2 ஆடுகள் மட்டும் திருவிருந்து எடுக்கல அப்படின்றது தேவன் காட்டிட்டே இருக்கார். நான் பேர் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல, யார சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களால புரிஞ்சுக்க முடியும். அந்த 2 ஆடுகளும் ராபோஜனத்துல நீங்க கண்டிப்பா பங்கு பெறணும் அப்படின்றது தேவனுக்கு பிரியமா இருக்கு. திருவிருந்து அப்படின்றது மிகவும் முக்கியமானது. நான் தேவனுடைய அந்த நாமத்தை அறிந்து தேவனுடைய நாமத்தை அறிந்த நான் அவருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்று இருக்கேன் அப்படின்னு சொல்றது மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. நம்ம தவறாம மாதம் திருவிருந்து எடுக்கிறது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா அந்த விலகி போறது தேவனுக்கு பிரியமாவே இருக்காது. அந்த ஆட்டை கூட்டி சேர்க்கணும்ன்றதுதான் தேவனுக்கு பிரியமானது. ஏன்னா இன்னைக்கு வார்த்தையோ இதற்கு இணைக்கப்பட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டே, அதாவது தந்தையர் தினம். உலகம் முழுவதும் 2 பேர் நம்மளோட வாழ்க்கையில மிகவும் முக்கியமானவர்கள். தேவனுக்கு அடுத்ததாக தாய் தந்தை. தாயை தந்த தேவன் தந்தையையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை தாண்டி பரலோக தந்தையாய் தேவனே இருக்கிறார். அதற்கு இணைக்கப்பட்டவர்தான் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையும் இருக்கும். அது நான் கண்டிப்பா விசுவாசிக்கிறேன். நீங்க மாம்சத்துக்கு உட்கொள்ற ஆசாரத்தை விட இந்த உங்களுக்கு திருப்தியா இருக்கும். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம். நான் என்ன தலைப்பு அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்ல போறது இல்ல, இடையில சொல்லுவேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க அதை வாசிக்கிறதுக்கு முன்பதாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு முழுக்க லூக்கா 15ஆம் அதிகாரம் தான் நம்ம தியானிக்க போறோம். மொத்தம் 32 வசனம் இருக்கா? மொத்தமாக 32 வசனம் இருக்கும். இதுல 1 to 10 வரைக்கும் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு உவமையை சொல்றாரு. ஏன் அந்த உவமையை சொல்றாரு, அந்த உவமைக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நீங்க அதை தியானிக்கிறதுக்கு முன்பதாக அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மேலோட்டமா சொல்றேன். மெய்ப்பெண் இருக்கிறார். அந்த மெய்ப்பெண் கிட்ட 100 ஆடுகள் இருக்கிறது. அந்த 100 ஆடுல என்ன ஆயிடுச்சு, காணாத போயிடுச்சு. அந்த ஒரு ஆடை தேடி கண்டுபிடிக்கும்படியாக மெய்ப்பெண் போயிட்டு அதை கண்டுபிடித்து கொண்டு சந்தோஷப்படுறாரு. 1. 2வது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போறதுக்கு முன்பதாக இது உங்களுக்கு புரிஞ்சாதான் 2வது உங்களுக்கு புரியும். இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுங்களா? இத புரிஞ்சாதான் இப்ப நம்ம வாசிக்க போறது உங்களுக்கு தெளிவாய் விளங்கும். அப்படியே 1ல இருந்து வாசிங்க. யார கேட்கிறதா? அப்ப தேவனுடைய வார்த்தை அதாவது விசேஷமானவர்களுக்கு மட்டுமா, பாவிகளுக்குமா? பாவிகள், விசேஷமானவர்கள் எல்லாருக்கும் தான் தேவனோட வார்த்தை. அவர் பாவிகளை தான் பண்ணாரு, ரட்சிக்க வந்தா. அப்பனா நம்ம எல்லாம் யாரு? பாவிகள் இருந்தோம். இப்போ பாவியா இருக்கோன்றீங்களா? அப்படிதான் இருந்தோம், ஆரம்ப காலகட்டத்துல இருந்தோம். ஆனாலும் அவருடைய பாசையில இன்னைக்கு சில விஷயங்கள் என்ன பண்றோம், நம்ம பாவம் பண்றோம். அறிஞ்சோ அறியாமலோ பாவம் பண்றோம். ஆனா அந்த பாவத்துல இருந்து நம்மை மீட்டு எடுத்து கொண்டே இருக்கிறார். அதுதான் பரலோக தந்தை. ஒரு கேள்வி வருது, அதாவது பாவிகளுக்கும் உங்களுடைய வார்த்தை தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வருது. அதை அவர் வெளிப்படையாய் சொல்லாமல் ஒரு உவமையாய் சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்று அவர் நினைத்ததால் 3 காரியங்கள் சொல்றார். அப்படியே வாசிங்க. அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, மறுபடியும் படிங்க. அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும்
முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அப்போ நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிற எல்லாருக்கும் தான் என்ன பண்ணாரு? தேவனுடைய வார்த்தையை சொன்னாரு, அவருடைய வார்த்தையை சொன்னாரு. அதெல்லாம் பார்க்கல, பாவிகளுக்கு வார்த்தையை சொல்லும் போதுதான் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? கேள்வி கேட்பாங்க. அதே போலதான் அவங்க கூட என்ன பண்றாரு? இவர் உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிடுறாரு அப்படின்னு கேள்வி கேட்கும் போதுதான் தேவன் தான் விடை கொடுக்கறதுல ராஜாவாச்ச. அவர் ஒரு விடை கொடுக்கிறாரு பாருங்க, வாசிங்க. அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, ஆஹ் உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து, இப்ப புரியுதா? நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் பாத்தீங்களா? 100 ஆடு உடையவனா இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனார். ஆஹ் இப்ப நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். உங்களுக்கு 4 பசங்க இருக்காங்க. 3 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஒருத்தன் வரல. ஜாலியா இருப்பீங்களா? 3 பேர் இருக்காங்க, ஒருத்தன் பரவாயில்ல. அதான் நம்ம 4ல 3 இருக்கு, ஒண்ணு இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு நீங்க திங்க் பண்ணுவீங்களா? அந்த ஒண்ணு வேணும்ல உங்களுக்கு. எல்லாருமே என்ன இருக்கணும்? ஒன்று கூடி திருப்தியா இருக்கணும். அது போலதான் 99 ஆடுகள் கூட இருந்தாலும் காணாத போன ஆடைதான் என்ன பண்றாரு? அவரு தேடி போறாரு. வாசிங்க, உங்களுக்கு புரியும். சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அந்த 99 ஆட்டை, அந்த ஆடுகளை வனாந்தரத்துல விட்டுட்டு அவர் போயிடுறாரு. இந்த 99 ஆடுகள் காணாத போயிடாதா அப்படின்னு கேட்கலாம். அந்த 99 ஆடும் மனம் திரும்பி ஆடுகள். அது ஒரு என்ன பண்ணாது? திரும்பி போகாது. எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல தான் இருக்கும். இந்த ஆடு பாத்தீங்களா? அடங்காத ஆடு, மனம் திரும்பாத ஆடு. இதுதான் புரியும். இதை கூட்டி கொண்டு வர்றதுதான் கஷ்டம். இந்த 99 ஆடுகளை ஒன்று சேர்ப்பது ஈஸி. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அறிந்திருப்பாங்க, கீழ்ப்படிந்திருப்பாங்க. கீழ்ப்படிந்த ஆடுகளை மேய்ப்பது ரொம்ப ரொம்ப எளிது. ஆனா அப்பித்து போன, காணாத போன அந்த பாவி அப்படின்ற ஆடு இருக்கு பாத்தீங்களா? அந்த காணாத போன ஆடு அப்படின்றது பாவியை குறிக்கிறது. அதாவது மனம் திரும்பாதவனை குறிக்கிறது. அந்த பாவி மனம் திரும்பணும்னு தான் தேவனுக்கு ஆசை. நான் இறுதியா உங்களுக்கு நினைக்கும் போது உங்களுக்கு புரியும். வாசிங்க. எப்படியா? கண்டுபிடித்த பின்பு சந்தோஷம். ஒரு வார்த்தை இருக்கா? கண்டுபிடித்த பின்பு ஏன் தோல்ல போட்டுட்டு வர்றாரு? மறுபடியும் அதை நடக்க விட்டா ஓடிடும். தோல்ல தூக்கி கொண்டு வந்தாதான் அழகா பண்ணுவோம், நம்ம கொண்டு சேர்ப்போம். அதுக்கு அப்புறமா அதுக்கு எப்படி எப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகாது? அது காணாத போற. அது போலதான் அவர் நம்மை தோள்களில் தாங்கிய தேவன். அவர் தோள்கள்ல தான் தாங்குவார். அப்ப நம்ம இனிமேட்டு காணாத போன ஆட்டை போல இருக்க கூடாது. எப்படி இருக்கணும்? நம்ம மனம் திரும்பி ஆடா இருக்கணும். அப்படி இருக்கும் போதுதான் அந்த 99 ஆடுகளோட நம்மையும் இணைப்பார். அப்ப அந்த வாசிங்க மறுபடியும். வீட்டுக்கு அப்போ அவர் மட்டும் என்ன பண்ண மாட்டாரு? சந்தோஷமா இருக்க மாட்டாரு. அவருக்கு யாராரு தெரிஞ்சவங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து கூட என்ன பண்ணிருக்கலாம்? அவரு போட்டு இருக்கலாம். ஏன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. நான் பெற்ற இன்பத்தை எல்லாரும் பெறணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு? அவரு எல்லாரையும் கூப்பிடுறாரு. பாருங்க, காணாத போச்சுதான். இன்னைக்கு மனம் திரும்பி ஆடா என் கூட இணைஞ்சிருக்கு. 99 ஆடா இருந்திருக்கும். இப்போ ஒரு ஆடு இணைக்கப்பட்டு இருக்கு, முழுமையான ஆடாய் 100 ஆடுகளை உடையவரா இருக்காரு. அப்ப அந்த மெய்ப்பனாலதான் காணாத போன ஆட்டை கண்டுபிடிக்க முடியும். நல்லா பாருங்க, அந்த காணாத போன ஒரு ஆட்டை தேடி யார் வராரு? மெய்ப்பன் வராரு. நல்லா ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. யார் உங்களை தேடி வர வேண்டுமானால், அதாவது யார் உங்களை தேடி வர வேணும்னா தேவன் தான் தேடி வரும். காணாத போன உங்களை அந்த பரலோக தந்தை தேடி வருவார். இதுதான் தேவன் தரக்கூடிய வார்த்தை. என்னது? காணாத போன நம்மை பரலோக தந்தை தேடி வருவார். இறுதியா நான் முடிக்கும் போது உங்களுக்கு புரியும். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம்,
ஒரு காணாத போன ஆட்டை தேடி மெய்ப்பன் வந்தான். இரண்டாவது அடுத்த வசனத்துல இருந்து வாசிங்க. ஏன் அவசியம் இல்ல? ஏன்னா அவங்க ஆல்ரெடி மனம் திரும்பியாச்சு. அந்த 99 ஆடுகளும் இனிமேட்டு மனம் மனம் திரும்ப அவசியம் இல்ல. அவங்க ஏற்கனவே மனம் திரும்பிதான் பரலோக ராஜ்யத்துல இணைக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு பாவி காணாத போன ஆடு இருக்கு பாத்தீங்களா, அது மனம் திரும்புறதுதான் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அப்ப நம்மள தேவன் என்ன பண்ணிருக்காரு? பாவியா இருந்த நம்மை கண்டு கொண்டு பரலோகத்துல இணைத்து இருக்கிறாரு. அதுதான் பரலோகத்துல தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷமா இருக்க. வாசிங்க. அந்த வார்த்தை 99 நீதிமான்கள். 99 நீதிமான்கள் அவங்க நீதிமானதா இருப்பாங்க. நீதிமான் ஒரு நாளும் துன்மார்க்கனா மாற மாட்டாங்க. அந்த துன்மார்க்கன் நீதிமானாய் மாறணும் அப்படின்னா அந்த காணாத போன ஆட்டை என்ன பண்ணார் தேவன்? அந்த மெய்ப்பன் அப்படின்றது தேவனை குறிக்கிறது. காணாத போன ஆடுன்றது நம்மை குறிக்கிறது. நம்ம அந்த 99 ஆட்கள் நினைச்சாதான் நம்மளும் துன்மார்க்கமான வாழ்க்கையில இருந்து நீதிமானாய் மாறுவோம். அப்படி வாசிங்க. அடுத்தது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டா இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். மனம் திரும்பிய ஆடுகள் அநேகம் இருக்கிறது. இதை கண்டு பரலோகம் சந்தோஷப்படும். விசுவாசிக்கிற மாத்திரம் கையில. அப்போ மனம் திரும்பிட்டு பின்மாற்றது போயிடக்கூடாது. நம்ம அப்படிதான் 5 நாட்கள் நாங்கள் எப்படி இருப்போம்? மனம் திருந்தாத ஆடுகளை போல இருப்போம். சனி சாயங்காலம் வந்த பிறகு மனம் திரும்பிய ஆடுகளாய் மாறி விடுவோம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். அந்த கியர் போடுவாங்க. கியர் போட்டுட்டு நியூட்ரல்ல வரணும். நியூட்ரல்ல வந்த பிறகுதான் மறுபடியும் என்ன பண்ணணும்? வேற கியர் போடணும். அப்படின்னா நீங்க உயர்வானாலும் தாழ்வானாலும் தேவன்கிட்ட போயிட்டு தான் வரணும். அவர் தான் இந்த நியூட்ரல் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் கியரா இருக்கட்டும், நீங்க 2வது கியரா இருக்கட்டும், நியூட்ரல்னா இந்த மிடில்ல அவர் தான் எல்லாத்துக்குமே மூலதனமா இருக்காரு. உயர்வானாலும் தாழ்வானாலும் தேவனையே உங்களுடைய இடைத்தரகரா நீங்க வைக்கும் போது அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியத்தை செய்யும். அப்படியே வாசிங்க. 2வது காரியம் உங்களுக்கு இந்த 100 ஆடுகள், அதுல 99 ஆடு, ஒரு ஆடு காணாத போயிடும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது உங்களுக்கு புரியாது. ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமா இருக்கும். இதுல அங்க பார்த்தோம் இல்லையா, அங்க ஒரு மெய்ப்பெண். இங்க ஆணுக்கு குறிப்பிட்டிருக்கா, ஒரு ஸ்திரீயை குறிப்பிட்டிருக்கா. ஸ்திரீ கிட்ட எவ்வளவு காசு? 10 வெள்ளிக்காசு. அதுல 1 வெள்ளிக்காசு. நம்ம என்ன பண்ணுவோம்? அதான் மீதி 9 வெள்ளிக்காசு இருக்குல்ல, காணாத போனது ஏன் தேடணும் அப்படின்னு விட்டுருவோம். அவங்க என்ன பண்றாங்க? அந்த காணாத போனதும் இணைந்தால்தான் முழுமை அப்படின்றதுக்காக அந்த காணாத போனதை என்ன பண்றாங்க? விளக்கை கொளுத்தி எங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழெல்லாம் குனிஞ்சு பார்த்துருப்பாங்க. நான் விசுவாசிக்கிறேன். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ஒரு திருப்தி இருந்திருக்கும். வாசிங்க. உங்களுக்கு மறுபடியும் அந்த ஸ்திரீல இருந்து வாசிங்க. இருந்து விளக்கை கொளுத்தி விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி. 2 ஆவிக்குரிய அர்த்தம். விளக்கை கொளுத்தி அப்படின்னா உங்களுடைய இருதயத்துல இருக்கிற பாரங்களை தேவனிடத்துல ஏற்றி வைக்கணும். அந்த ஒளி கிட்ட நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற ஒளியை ஏற்றி வைத்தாதான் அவர் என்ன பண்ணுவாரு? அதை கேட்பார். அதுக்கப்புறமா இருதயத்தை என்ன பண்ணணும்? பெருக்கணும். குப்பையா இருக்கு, பாசமா இருக்கு, அதை பெருக்குனாதான் என்ன ஆகும்? வீடு சுத்தமா இருக்கும். ஒரு வாரம் வீட்டை நீங்க பெருக்காதே இருப்பீங்களா? தினந்தோறும் என்ன பண்றோம்? நம்ம சுத்தமா இருக்கணும்ன்றதுக்காக பெருகிட்டே இருப்போம். ஏன்னா அப்பதான் சுத்தமா இருக்கும். யாராச்சும் வீட்டுக்கு வந்தா அவங்க எப்படி இருப்பாங்க? திருப்தியா இருப்பாங்க. எந்த ஒரு அழுக்கோ எதுவும் இருக்காது, சுத்தமா இருக்கும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவீங்க? அதையே நீங்க என்ன பண்றீங்க? பெருக்குறீங்க. இருதயத்தை
வேத வசனத்தின் மூலமா சுத்தம் செய்து கொண்டே இருக்கணும். ஜெபத்தின் மூலமா சுத்தம் செய்து கொண்டே இருக்கணும். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்க கற்றுத்தரேன், தேவன் சொல்றதுனால. நீங்க பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் டேர்ம்ல ஒரு 3 கோல்டன் ரூல்ஸ் ஒண்ணு இருக்கு. பர்சனல், ரியல், நாமினல். அது எப்படின்னா அந்த அக்கௌண்ட்ஸ் படிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த கணக்கு அதுல இருக்கு, உங்களுக்கு புரியும். பர்சனல், ரியல், நாமினல், அதாவது 3 கோல்டன் ரூல்ஸ். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே 3 கோல்டன் ரூல்ஸ் இருக்கு. பிரேயர், ஃபெய்த், ட்ரஸ்ட். ஜெபம், விசுவாசம், நம்பிக்கை. அது எப்படி அந்த 3 ஒரு படிப்புக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபம், விசுவாசம், நம்பிக்கை, அது 3மே அந்த மெய்ப்பெண் கிட்ட இருந்ததுனாலதான் அந்த ஆட்டை கண்டுபிடிக்க முடிஞ்சது. இந்த ஸ்திரீ கிட்ட இந்த 3 விஷயம் இருந்ததுனாலதான் அதை என்ன பண்ணாங்க, அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு பார்க்க போறோம். ஆனா என்ன உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும், முடிச்சிருப்பாங்க. வாசிங்க. அப்ப கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? கண்டுபிடிச்சுட்டாங்க. 10 வெள்ளிக்காசுல 9 இருந்து 1 காணாத போயிடுச்சு. விளக்க ஏற்றி வீட்டை என்ன பண்றாங்க, பெருக்கி, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவங்க எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. முன்பு எப்படி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விருந்து மாதிரி அவங்க வச்சாங்களோ, நான் விசுவாசிக்கிறேன் அவங்க விருந்து வைத்திருக்கலாம். கூப்பிட்டு அவங்களோட இவங்க என்ன பண்றாங்க, சந்தோஷத்தை ஷேர் பண்றாங்க. அப்படி பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு திருப்தி காணப்படுது அவங்களுக்கு. என்னது, ஒரு காசு காணாத போச்சு, இப்ப எனக்கு கிடைச்சிடுச்சு, இப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கு அப்படின்றதா அவங்க எண்ணமா இருக்கு. வாசிங்க, அதே வாசிங்க. இப்ப நல்லா பாருங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் வருதுன்னா, ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையில இருக்கிற எங்களுக்கும் அது சந்தோஷமா இருக்கணும். எங்களுக்கு ஏதோ ஒரு தேவன் ஒரு தயவா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, உங்களுக்கும் அது எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான ஐக்கியம். அப்போ 2 பக்கத்துல யாருக்கு என்ன நன்மை வந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். அததான் அங்க தேவன் என்ன பண்றாரு, பாராட்ட சொல்றார். இவங்க சந்தோஷப்படுறாங்க, இந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கும் சொல்லணுன்றதுக்காக எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அவங்களும் இவங்க கூட சந்தோஷமா இருக்காங்க. இது வரைக்கும் நீங்க பாருங்க, 2 காரியம். அந்த 100 ஆடுல ஒரு காணாத போன ஆட்டை தேடுவதற்காக மெய்ப்பெண் தேடி போகிறார். 1. 2வது, 10 வெள்ளிக்காசுல 1 வெள்ளிக்காசு காணாத போயிடுச்சு. அதை கண்டுபிடித்து தேடி எடுக்க ஒரு ஸ்திரீ இருக்கிறான். இறுதியா ஒரு காரியம் எல்லாருக்கும் தெரியும், கெட்ட குமாரன். இதுக்கப்புறம் பார்க்க போறோம். அப்படியே வாசிங்க. இதுல இருந்து 32 வரைக்கும் கெட்ட குமாரன் தான் வரும். நமக்கு நேரம் இருக்கு, நீங்க வாசிங்க. வாசிச்சாதான் புரியும். நம்ம ஏதோ கதை படிக்கல, இதுல நீங்க உள்ளத்துல இருந்து ஆராய்ஞ்சு பார்த்தாதான் அனைத்து காரியங்களும் விளங்கும். அப்படியே வாசிங்க. அங்க பார்த்தோம், பரலோகத்துல சந்தோஷம் உண்டாகிறது. தேவனுடைய தூதன் முன்பாக இங்க சந்தோஷம் உண்டாகிறது ஒரு பாவியின் நிமித்தம். அப்ப ஒரு பாவியை தான் தேவன் என்ன பண்றாரு, விரும்புறாரு. எப்படி இருக்கணும் அந்த பாவி, மனம் திரும்பாத பாவியா இருக்க கூடாது, மனம் திரும்புகிற பாவியா இருக்கும். இந்த 3வது காரியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 3வது காரியத்துல கெட்ட குமாரனை தேடி யார் போனா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் முடிக்க போறோம். வாசிங்க. என்ன கேக்குறான், ஆஸ்தியில அண்ணனுக்கு எவ்வளவு போதோ அதை விட்டுருங்க, மீதி எனக்கு என்ன பங்கு அதை கொடுத்துருங்கன்னு யார கேக்குறது, இளையகுமாரன் கேக்குறான். இளையகுமாரன் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவனோட இஷ்டப்படி செலவு பண்றான். எப்படி துன்மார்க்கமா செலவு பண்றான். செலவு பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிட்டு சாப்பிட கூட ஆகாரம் இல்லாம அந்த வயல்ல இருக்கிற பண்ணி தின்னும் பெட்டினால் அவனுடைய பசியை ஆட்சி கொள்ளலாம்னு சொல்லிட்டு அதை கூட போயிட்டு சாப்பிடலாம்னு எண்ணம் கொள்ற அளவுக்கு அவனோட வாழ்க்கை மாறினது. ஏன்னா அப்பா கைக்குள்ள இருக்க வரைக்கும் சந்தோஷம்,
அப்பா கையை விட்டு நீங்கள் விலகி சுகபோகமாய் வாழணும்னு நினைச்சு ஆசையெல்லாம் எடுத்துட்டு திருப்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு மாம்சத்தை நினைச்சு போனீங்க அப்படின்னா தேவன் விட்டு விலகிடுவாரு. பிசாசு கொண்டுடுவான். சந்தோஷம் கொஞ்ச காலம் தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு நித்திய நிம்மதி இருக்காது. அதுக்கப்புறமா தான் புரிய வருது. எங்க அப்பா கிட்ட இருந்திருந்தா ஒரு வேலைக்காரனா இருந்திருந்தா 3 வேளை உண்ண உணவும் குடிக்க தண்ணீரும் உடுத்த உடையும் எல்லாம் இருந்திருக்கும். ஒரு வேலைக்காரனாவது இருக்கும், நம்ம இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவான், அப்பா வீட்டுக்கே போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். அதாவது நமக்கு எப்படின்னா சொல்லும் போது புரியாது. எல்லாமே நடந்து முடிச்சுட்டு கஷ்டப்படும் பாத்தீங்களா, அப்பவே சொன்னீங்க நான் கேட்காத விட்டு, அப்பதான் புரியும் நம்மளுக்கு. அதனால தேவன் என்ன பண்ணுவாரு, போப்பா எவ்வளவு தூரம் போறியோ போ. அடிக்கடிக்கு ஐயா ஐயா உங்களுக்கு சொல்லுவாரு பாத்தீங்களா, கஷ்டப்பட அந்த மிடில் இந்த நடுவுல நடுக்கடல்ல போய்க்க விட்டுருவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, அப்பதான் பலத்த காந்து காற்று அடிக்கும். ஏன்னா தேவனுக்கு தெரியும், ஆரம்பத்திலேயே நம்ம ஒரு பிரச்சனையை கொடுத்தா இவனா கொண்டுருவான், அப்படியே வந்துடுவான் ஈஸியா. நடுக்கடல்ல கொண்டு போனாதான் அப்படியும் போக முடியாது, இப்படியும் போக முடியாது. இப்படிதான் கெட்ட குமாரனோட வாழ்க்கை என்ன பண்ணாரு, தேவன் மாற்றினார். இது அவனுக்கு ஒரு பாசம், அவனை காயப்படுத்தணும்னு தேவனோட ஆசை அல்ல. ஒரு பாடத்தை கொடுக்கும் போது அப்பவே மனம் திரும்பிட்டா, அதுதான் ஒரு பாவி மனம் திரும்புகிறது பரலோகத்துல சந்தோஷம் உண்டாக்கும். எப்பவுமே நாங்க அப்படிதான் பண்ணுவோம். எப்பவுமே தேவன் என்ன பண்ணோம், எங்களுக்கு பாதை காட்டணும் அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் தான். தேவன் நடத்துவாரா, ஒரு விஷயம் நடத்துவாரு. மன்னிக்கிறதுக்கு அவர் நித்திய பிரபுவா இருக்காரு. ஆனா பாவம் செய்யறதுக்கு மகாராஜாவா நம்ம இருக்கக்கூடாது. நம்மளை அப்படி எடுத்துக்கூடாது. பாவம் செஞ்சுட்டே இருக்கலாம், தேவன் என்னை காப்பாற்றிட்டே இருப்பார் அப்படின்னா அது கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு அல்ல. தெரியாம பண்ணா காப்பாற்றுவார். அப்படிதான் பண்ணான். எப்படி, இவன் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு நான் விசுவாசிக்கிறேன், அவனுக்கு வாலிப வயசா இருந்திருக்கும், அதனாலதான் ஆஸ்தியை கொடுங்க அப்படின்னு கேட்க. இப்ப வாசி உங்களுக்கு புரியும். சில நாளைக்கு பின்பு அவங்க அப்பா பாத்தீங்களா எந்த கேள்வியும் கேட்கல, கேட்ட உடனே கொடுத்துட்டாரு. ஏன்பா என் கூட இருக்கலாமே, உங்க அண்ணா கூட இருக்கலாமே, உங்க அண்ணா கூட இருந்து அவரு கூட இணைந்து ஏதாச்சும் வேலை பார்க்கலாமே, எல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம். அவருக்கு ஆவிக்குரிய சிந்தை இருந்ததுனால தேவன் அவனை நடத்துவாரு, என்கிட்டயே கொண்டு வந்து சேர்ப்பாரு அப்படின்ற விசுவாசம் அந்த அப்பாவுக்கு இருந்தது. அதனால அவன் கேட்டதை மறுக்காம கொடுத்துடுற. கொஞ்ச நாள் தான் அவன் சந்தோஷமா இருந்தான். பணம் செலவு செய்யற வரைக்கும் தான் அந்த சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆயிடும், பழைய பஞ்சம் வந்துடும். அது போலதான் சந்தோஷமா இருந்தான். அதுக்கப்புறம் பஞ்ச காலம் வருது. வாசிங்க. துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தியை அழித்து போட்டான். அவ்வளவுதான், அழிச்சுட்டான். எல்லாம் வச்சு, இந்த வார்த்தை முக்கியமானது. அப்பனா அவங்கிட்ட ஒரு பைசா கூட இருந்திருக்காது, எல்லாவற்றையும் செலவழித்து தேவன் உண்டு பண்றாரு. பாத்தீங்களா, ஏன் உண்டு பண்றாருன்னா அதுக்கப்புறம் இவன் வேற ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிட்டு அப்படி அவன் திருப்தி இருந்துடக்கூடாதுன்றதுக்காக, அவனுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக அந்த தேசம் முழுவதுக்கும் என்ன பண்றாரு, அவரு ஒரு பஞ்ச காலத்தை உண்டு பண்றாரு. ஏன்னா அதுக்கப்புறம் அவன் அப்பாவை தேடி வரணும், அதுக்குதான் உண்டு பண்றாரு. தேவன் நம்மளோட வாழ்க்கையில செய்யக்கூடிய திட்டங்கள் நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. இப்ப பஞ்ச காலமா இருக்கா, ஒரு பசுமையான நாட்களை நம்மை காணும்படியாக தேவன் செய்வார். அப்படியே வாசிங்க.
நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் பாத்தீங்களா, ஒரு ஒரு கொடியவன் கிட்ட போறான், அவன்கிட்ட போனா ராஜா மாதிரி வாழ வைப்பானா? என்ன பண்றான் பாத்தீங்களா? எதை மேய்க்க வர்றான்? பன்றிய மேய்க்க வர்றான். அந்த பன்றிய அது சாப்பிடுற ஒரு சாப்பாடு ஒண்ணு இருக்கும், அத சாப்பிடலாமான்ற எண்ணம் கொள்ற அளவுக்கு அவனுக்கு என்ன ஆச்சு? பஞ்சம், காசு இல்ல. வாசிங்க. கொடுக்க அதை கூட யாரும் கொடுக்கலையா பாருங்க. இங்க இருந்தா ராஜ விருந்து, அங்க இருந்தா எதுவுமே இல்ல. என்ன? இதுதான் முக்கியமானது. பாவி புத்தி தெளிகிற வரைக்கும் தான் அவன் பாவியா இருப்பான். அந்த ஒரு புத்தி தெளிந்த பின்பு தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாய் மாறிடுவான். அப்ப பாவிக்கிட்ட என்ன இருக்காது? புத்தி இருக்காது. அப்ப அந்த புத்தி தெளிவு அப்படின்றது மிகவும் முக்கியமான. அதன் பிறகு புத்தி தெளிந்து வாசிங்க. இப்பதான் வருது. ஆஸ்தி கையில இருக்கும் போது அந்த எண்ணம் வரல. ஆஸ்திய செலவழிச்சு எதுவுமே இல்ல அப்படின்னும் போதுதான் எங்க அப்பா வீட்லயே இருந்திருக்கலாமே. வாசிங்க. இந்த வார்த்தை, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும், பரலோக தந்தைக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இந்த பாவ அறிக்கை தான் மிகவும் முக்கியமானது. ஒரு பாவிக்கு இருக்கணும். அந்த விஷயத்தை தான் தேவன் அடிக்கோடிட்டு சொல்றாரு. அவங்க கேட்ட கேள்வி எப்படி? தேவன் எவ்வளவு அழகா என்ன பண்றாரு, அவங்களுக்கு விட சொல்றாரு பாத்தீங்களா? காணாத போன ஆட்டை அவர் தெளிவா காட்டினாரு. காணாத போன வெள்ளிக்காசத்தை தெளிவா காட்டினாரு. காணாத போன இளைய குமாரனை எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. அவன் மனம் திரும்பி பரலோக தந்தை அவருக்கும் உமக்கும் என்ன பண்ண நான் பாவம் செய்தேன் அப்படின்னு அவர்கிட்ட போயிட்டு கேட்கணும் அப்படின்ற எண்ணம் வருது அவனுக்கு. அப்படியே வாசிங்க. வேலைக்காரனா சேர்ந்துடலாம் அப்படின்ற எண்ணம் கொள்றான். அப்போ பாவத்தை விட்டு நீங்க தேவனுக்கிட்ட நடக்கணும் அப்படின்னா அந்த பாவத்துல இருந்து என்ன பண்ணணும்? விலகி எழுந்து புறப்படணும். இதுதான் முக்கியமானது. மையமான வார்த்தையே தான் இன்று தேவன் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. பாவத்திலே இருக்கக்கூடாது. பாவத்திலே இருப்போம். எப்படி ஒரு பன்றி சேற்றிலே இருக்குமோ அது போல நம்ம பாவத்திலே இருக்கக்கூடாது. அந்த பாவத்தை விட்டு விலகி எழுந்து என்ன பண்ணுமா? வாசிங்க. எழுந்து புறப்படணுமா? எங்க புறப்படணும்? தேவன் இடத்துல புறப்படணும். அவர் இடத்துல புறப்பட்டாதான் உங்களுக்கு என்ன? ராஜ விருந்து கிடைக்கும். வாசிங்க. வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது நீங்க பாவத்துல இருந்து தேவனுக்குள்ள வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சா தேவன் உங்களோட பாவத்தை பார்க்க மாட்டார். தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ள வல்லவரா இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு? கட்டி தழுவி அணைத்துக் கொள்றார். இளையகுமாரன் பாவம் செய்தவன் தான். அந்த பாவத்தை பார்க்கல. அவன் மனம் திரும்பி இன்று எப்படி இருக்கான்? காணாத போயிருந்தான். இப்ப மனம் திரும்பி இருக்கிறான். அதனால இவர் என்ன பண்றாரு? சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டு எல்லாருக்கும் விருந்து செய்யணும்ன்றதுக்காக என்ன பண்றாரு? எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து போடுறாரு பாருங்க. வாசிங்க. என்ன நினைச்சானோ அந்த பாவ அறிக்கை என்ன பண்றான்? அவர்கிட்ட அறிக்கையிட்டு, அதாவது ஆண்டவர்கிட்ட நம்ம அந்த ஒப்புரவாகுதல் மிகவும் முக்கியம். அப்படிதான் ஆகலாம் பாருங்க. அங்க சொன்னா பாத்தீங்களா? பரத்துக்கு விரோதமாகவும். அதுதான் வாசிங்க. பாவம் செய்தேன். சொன்னான். போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள்.
அதேதான். அவர் மட்டும் சந்தோஷமா இல்ல, ஊழியக்காரரை கூப்பிட்டு உயர்ந்த வஸ்திரத்தை போட சொல்றாரு. கைகள்ல மோதிரமோ பாதரட்சை இப்படின்றது தேவன் உங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. அப்படின்னா 3 காரியங்கள்ல நம்ம திருப்தியா வைத்திருக்கிறார். எது இருக்குதோ இல்லையோ 3த்துல திருப்தியா இருக்கும். உண்ண உணவு, உடுத்த உடை, குடிக்க தண்ணீர். இததான் அங்க மறைமுகமா சொல்றார். இத நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம இன்னைக்கு திருப்தியா இருக்கோம் அப்படின்னா பாவத்துல இருந்து நம்ம தேவன் என்ன பண்ணிருக்காரு, விடுதலை ஆக்கி இருக்காரு. நம்ம மனம் திருந்தி அதனாலதான் நம்ம மனம் திருந்திய பாவி, மனம் திருந்த பாவின்னு சொல்லக்கூடாது. நம்ம யாரு? மனம் திரும்பிய பாவி. அப்படிதான் இருந்தா கூப்பிட்டு கொழுத்த கன்ற அடிங்க, உங்களோட சேர்ந்து நம்ம எல்லாமே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இப்ப என்ன ஆயிடுது, இளைய பையன் சரி கேட்கான், மூத்த பையன் கேள்வி கேட்கறான். என்ன என்ன கேட்கறான் பாருங்க, வாசிங்க. எதுக்கு மறிச்சான்? பாவத்துல மறிச்சுட்டான், தேவனுக்குள்ள பரிசுத்தமா இருக்கிறதுல உயிர் தெழுந்துட்டான் அப்படின்ற சந்தோஷம் இருந்தது. இவன் என்ன பண்றான், அங்க இருந்து வந்து இவருக்கு கேக்குது, அந்த ஆடல் பாடல் சத்தம் வந்து கேக்குது. ஊழியக்காரர்ல இருந்து ஒருத்தரை கூப்பிட்டுட்டு என்ன காரியம், ஏன் இவ்வளவு சந்தோஷம், இவ்வளவு ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு இவனுக்கு இடையில ஒரு சந்தோஷம் இருந்திருக்கணும். நல்லா பாருங்க, அந்த ஒரு காணாத போன ஆட்டை தேடுவதற்கு மெய்ப்பன் இருந்தான். ஒரு வெள்ளிக்காசு அதை தேடி கண்டுபிடிக்க ஸ்திரீ இருந்தார். அப்போ இந்த இளைய குமாரன் காணாத போனான், தேடி கண்டுபிடிக்க இந்த மூத்த குமாரன் தான் புடிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா போகல. ஆனா யாருமே உங்களை தேடி வரும்போதுதான் அந்த பரலோக தந்தை தேடி வருவான். இவன் என்ன ஆச்சு, தேடி வந்துதான் அந்த ஆட்டையும் வெள்ளிக்காசு என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. ஆனா தேவன் உங்களுக்கு இருந்தா உங்களை சம்பகத்துக்கு நேரா நீங்க தேடி போகும்படியாக வைப்பான். அதுதான் உள்ள ஆழம். வாசிங்க, புரியும். கோபம் அடைந்து சந்தோஷப்பட்டிருக்கணும். கோபம் அடையுது, ஏன்னா நான் இவ்வளவு நாள் உங்க கூட தான் இருக்கேன், நீங்க சொல்றத கேட்டு கீழ்ப்படிஞ்சு என்னென்ன செய்யணுமோ உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனா கரெக்டா எல்லாத்துலயும் சரியா இருக்கிறேன். எனக்கு ஒரு நாள் கூட பொழுத்த கன்று அடிக்காம இப்படி யாரையும் கூப்பிட்டு சந்தோஷப்படாம உங்களுடைய இளைய பையன் சொத்தெல்லாம் அழிச்சுட்டு ஒரு பாவி அப்படின்ற ஒரு முத்திரையோட இருக்கான். பாவம் செஞ்சு அவன் வார்த்தை எப்படி ஆசை பாருங்களேன், அவன் வந்து பேச பேச அந்த கோபத்தினால வார்த்தையை விடுவான் பாருங்க. வாசிங்க. அப்பாக்கு இளைய பிள்ளையும் வேணும், மூத்த பிள்ளையும் வேணும். வாசிங்க. ஏன் கேட்கணும் அவரு? அப்படி கேட்கணுமா? அப்பா வாப்பா, நீ உள்ள வாப்பா, நீ மூத்த பையன் இல்லைன்னா எப்படிப்பா, மூத்த பையன் தானப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வருந்தி அழைத்து இவன் சொல்றான், இப்போ இத்தனை வருஷ காலமாய் நான் உங்களுக்கு ஊழியம் செய்து உங்களுடைய கற்பனை என்ன பண்ணல, நானு மீறாமல். வாசிங்க. கொடுக்கவில்லை. என்ன வார்த்தை விடாம பாத்தீங்களா? ரொம்ப பயங்கரமான வார்த்தை. வாசிங்க. அழித்து போட்ட கன்று எங்க மாறுது? மேலேயும் தப்பா வாசிங்க. தொழுத்த கன்றே இல்லையே.
கால்நடையை தான் போடுறது. கொழுத்த கன்று தான் கன்றை அடிக்கிறது. கொழுத்த கன்றை கொழுத்த கால்நடையை தான் இங்க போடுறது. இதுல எப்படி போடுறது? சரி, வாசிங்க வாசிங்க. ஆ ஆ ஆ எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது அப்படின்னா இவருக்கு அப்புறமா அந்த சொத்தை அனுபவிக்க போறது யாருதான்? மூத்த பிள்ளைதான். என் கூட தான் இருக்க. அவன் பாவம் செய்து போனா எதுவுமே இல்ல, மனம் திரும்பினா பண்ணிருக்கான், வந்திருக்கான். நம்ம தான் என்ன பண்ணோம்? சந்தோஷமா அவனை வரவேற்கணும் அப்படின்னு என்ன பண்றாரு? மூத்த பிள்ளை கிட்ட சொல்றாரு. அப்படி வாசிங்க. எதுக்கு மறிச்சான்? நம்ம பார்த்தோம் இல்லையா? பாவத்துக்கு மறிச்சான், நீதிக்கு என்ன பண்ணிருக்கான்? அவன் பிழைத்து இருக்கிறான். அப்புறம் காணாத போனான், திரும்பவும் காணப்பட்டான். நம்ம சந்தோஷப்படுறதுதான் மிகவும் முக்கியமானது அப்படின்னு என்ன பண்றாரு? அவர் சொல்றாரு. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. 100 ஆடுகள்ல 99 ஆடுகள் இருப்பது முக்கியம் அல்ல. அந்த காணாத போன ஆட்டை தேடி ஒரு மேய்ப்பன் எவ்வாறு வந்தாரோ, 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு காணாத போயிடுச்சு. அந்த வெள்ளிக்காசை தேடி எடுக்க எவ்வாறு ஒரு ஸ்திரீ வந்தாரோ, அவ்வாறு இளைய பிள்ளையை தேடி அந்த மூத்த பிள்ளை வந்திருக்கணும். வரல. ஆனா தேவன் தேடி வந்து அந்த இளைய பிள்ளை அவர், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வரும்படியாக தேவன் செய்தார். நீங்க கவலைப்படாதீங்க, பாவத்திலிருந்து விலகுங்க. பாவம் உங்களை ஆட்கொள்ளக்கூடாது, ஆளுகை செய்யக்கூடாது. தேவன் உங்களை ஆட்கொள்ளுவாரே. ஆனா அந்த ஒரு மனம் திரும்புற எண்ணத்தை கொண்டு வருவார். அந்த எண்ணம் யாருக்கு வந்தது? இளையகுமாரனுக்கு வந்தது. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. காணாத போன நம்மை தேடி எடுக்க அந்த பரலோக தந்தை கண்டிப்பாக வருவார். அவர் என்ன பண்ணுவாரு? நமக்கு வஸ்திரத்தை கொடுப்பாரு, ஆகாரத்தை கொடுப்பாரு, அவரோட பிள்ளை அப்படின்ற ஒரு அதிகாரத்தை கொடுப்பாரு. தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை வருது. அந்த நீங்க மறுபடியும் அந்த 32 அந்த 32 மட்டும் வாசிங்க, முடிக்கலாம். சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னா. இப்ப நல்லா பாருங்க. அப்போ அவங்க ஆரம்பத்துல கேட்டாங்க பாத்தீங்களா ஒரு கேள்வி. 1-2 வாசிங்க. லூக்கா அதுல 1-2 வாசிங்க. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை அப்போ தேவனுக்கு யாருதான் வேணும்? எல்லாருமே வேணும். முக்கியமாக பாவிகள் தான் வேணும். மனம் திரும்புற ஒரு பாவி நிமித்தமாக பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். 1. 2வது பார்த்தோம், தேவ தூதருக்கு முன்பாக சந்தோஷம். அப்போ நம்ம எப்படி இருக்கோம்? நாங்க மனம் திரும்பின பாவி அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை வருது. ஆமா தானே? ஏன்னா அந்த விசுவாசம் இருக்கணும். மனம் திரும்பின பாவி தான் நம்ம. அந்த பாவி அப்படின்ற இடத்துல இருந்து அவருடைய அதாவது ஆவி நம்மள தாவி எடுத்திருக்கு. அதனாலதான் ஐக்கியத்தோட சந்தோஷமா நிம்மதியா அவருக்குள்ள இருக்கும். அப்ப யார் நம்மள தேடி வரணும்? அந்த பரலோக தந்தை தான் தேடி வரணும். அப்ப நம்ம தான் அந்த காணாத போன ஆடு, காணாத போன வெள்ளிக்காசு, அந்த காணாத போன இளைய மகன். அப்பதான் தேவன் என்ன பண்ணுவாரு? ஏற்றுக்கொண்டு கொழுத்த கன்றை அடித்து நமக்காக ஆகாரத்தை மட்டும் இல்ல, திருப்தியான சந்தோஷத்தை கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார். வந்தவர்களுக்குள்ள சில நேரங்கள்ல சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், நிம்மதி இல்லாம இருக்கலாம். தூக்கம் நிம்மதியான தூக்கம் இல்லையே, கண்கள்ல தூக்கம் நிறைய இருக்கு, தூங்க முடியலையே அப்படின்னு இருதயத்துல உங்களுக்கு பல போராட்டங்கள் இருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன் அந்த பரலோக தந்தை உங்களுக்கு சந்தோஷத்தையும் நித்திய நிம்மதியையும் நிரந்தரமான திருப்தியான சந்தோஷமான தூக்கத்தையும் தர வல்லவராய் இருக்கிறார். இது கண்டிப்பாக வெறுமையான வார்த்தை அல்ல, தேவன் தந்த அருமையான வார்த்தை.
இந்த பேரை மறைத்து அந்த மேலை வெளிப்படுவாரே, ஆனால் வார்த்தைகள் எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கும். வேலி அடிக்கப்பட்ட வார்த்தையா இருக்காது. அந்த வார்த்தை ஒரு ராஜபாதை இருக்கும். நீங்க வேலி அடிக்கப்பட்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள என்ன பண்ண மாட்டீங்க, இருக்க மாட்டீங்க. பிசாசு திட்டம் போட்டு வட்டம் போட்டு உங்களை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு நினைப்பான். ஆனா தேவனுடைய திட்டம் பிசாசோட திட்டத்தை தாண்டி உயர்ந்ததா இருக்கும் போது யாருமே உங்களை தேடி வர வேண்டிய அவசியமே இல்லை. அவர் உங்களை தேடி வருவான். இளைய மகனை எவ்வாறு தேவன் கொண்டு வந்தாரோ அது போல உங்களையும் உங்களுடைய பாவத்திலிருந்து மீட்டு அந்த ஒரு மனம் திரும்புற எண்ணத்தை கொடுத்து அவருக்குள்ள சேர்ப்பார். நித்தமுமா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மளும் தேவன் நித்தமா இருப்பார். சந்தோஷம், நிம்மதி ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது. கண்களை மூடலாம்.